கிறிஸ்துவுக்குள் அன்பான காலைக்கதி நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் இந்த நாளிலும் கூட இயேசுவின் இனிதான நாமத்துல உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கு. இயேசுவின் நாமத்துல உங்களுக்கு வாழ்த்து கூறுகிறேன். இன்னைக்கு வருகிற வாக்குத்தத்த செய்தி எங்க இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, சங்கீதம் 103 அதிகாரம் 13வது வசனம். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில தேவைகளாக இருக்கிறது. அந்த தேவைகளை எல்லாம் யார் தான் சந்திக்க முடியும் அப்படின்னு சொன்னா, நம்முடைய தேவனாலதான் நமக்கு சந்திக்க முடியும். நம்முடைய தேவைகளை தினந்தோறும் அவர் என்ன செய்யறாரு, சந்திக்கிறார். ஆனா நாம அவரை சந்திக்கிறோமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது இந்த அவசரமான உலகத்துல. ஏன்னு சொன்னா, நம்ம எல்லா காரியத்தையும் என்ன செய்யணும், நேரத்திற்கு செயல்படணும். பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பணும், கணவரை அலுவலகத்துக்கு அனுப்பணும், மனைவி தன்னுடைய அலுவலகத்துக்கு போகணும், போற வழியில டிராபிக், அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள். இதன் மத்தியில நாம அவரை நினைக்கிறோமா? ஆனா அவர் நம்ம மேல எப்படி இருக்கிறாரா, ஒரு தகப்பன் பிள்ளைக்கு இறங்குறது போல அவர் என்ன செய்யறாரு, இறங்குகிறார். நாம அவருக்கு என்ன செய்யறோம் அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஒருவேளை நம்ம ஆலயத்துக்கு போவதற்கு கூட என்ன செய்யறோம், ஒன்றை பிரயாசப்படுது. அந்த நேரம் கூட நமக்கு ஏதாவது ஒரு வேலை காத்து கொண்டிருக்கிறது. ஆனா இங்கே வசனம் சொல்லுது, அவருக்கு பயந்தவர்களுக்கு என்ன செய்யறாரா, அவர் இறங்குகிறார். உங்களுக்கு ஆண்டவரத்துல இருந்து இரக்கம் பெறணும் அப்படின்னு சொன்னா, நாம் அவருக்காக என்ன செய்யணுமா, நம்மை ஆயத்தப்படுத்தணும். அவரை சந்திப்பதற்கு நம்ம நேரத்தை ஒதுக்கணும். ஒருவேளை வீட்டுல இருக்கலாம், வீட்டுல நம்ம பண்ணுகிற ஜெபங்களா இருக்கலாம், அல்லது ஆலயத்துக்கு செல்கிற காரியங்களா இருக்கலாம். அதில் நம்ம எவ்வாறாக நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்கிறோம், எவ்வாறு நம்மை ஆண்டவருக்காக நேரத்தை ஒதுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு குட்டி கதையோட கூட உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். ஒரு செல்வந்தர் என்ன செஞ்சார் சொன்னா, 2 வீடுகளை கட்டுவதற்காக அவர் என்ன செய்யறா, ரொம்ப ஆசைப்பட்டாரு. சரி, வீடு கட்டணும் அப்படின்னு சொன்னா அதற்கான ஆட்களை நம்ம செய்யணும், இன்ஜினியர்ஸ் என்ன செய்யணும், செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் அட்வர்டைஸ் பண்றாரு. பண்ணும்போது 2 பேர் அங்க வராங்க. அப்படி 2 பேர் வந்த பிறகு நிறைய பேர் வந்ததுல 2 பேரை அவங்க செலக்ட் பண்றாங்க. அப்படி செலக்ட் பண்ணி 2 பேர்கிட்ட கேட்க சொல்றாங்க, எனக்கு 2 வீடு கட்டணும். சரி, அவருக்கு ஒரு மாடல், இவருக்கு ஒரு மாடல் கொடுக்குறாரு. ஆனா டைம் பீரியட் வந்து 2 பேருக்கும் ஒரே அளவு சொல்றாரு. இதுல இந்த டைமுக்குள்ள யாரு முதல்ல முடிக்கிறீங்களோ அவங்களுக்கு என்ன தரேன், நான் பரிசு தர போறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ அந்த 2 பேர்ல என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அந்த நிபந்தனையை ஏற்றுக்கொண்டு ஒப்பந்தம் பண்றாங்க. அப்படி ஒப்பந்தம் பண்ணிட்டு அவங்க என்ன செய்யறாங்க, தன்னுடைய வேலைகளை ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஒருவர் என்ன செய்யறான்னு சொன்னா, அவர் மனதில் என்ன இருந்துச்சுன்னா, பரிசு பொருளை நான் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி எவ்வளவு சீக்கிரமாக ஒரு கட்டடத்தை பண்ணி முடிக்க முடியுமோ, ஒரு வீடை கட்டி முடிக்க முடியுமோ அவ்வளவு வேகமாக, ஒரு ப்ரிப்பரேஷன் ஒன்றும் இல்லை, என்ன செய்யறாரு, வேகமாக கட்டி முடிச்சிடுறாரு. ஆனா இன்னொரு பொறியாளர் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, டைம் எடுத்து மெஷர் பண்ணி எந்த பக்கம் என்ன வைக்கணும் எல்லாத்தையும் ரொம்ப நேர்த்தியாக நேரம் எடுத்து எல்லாத்தையும் என்ன செய்யறாரு, ஆராயிறாரு. நிலத்தை ஃபர்ஸ்ட் என்ன செய்யறாரு, ஆராயிரு. இது எவ்வளவுக்குள்ள நம்ம ஆழம் தோண்டி அதுக்கு அஸ்திவாரம் போடணும், அது எல்லாத்தையும் ஒரு ஸ்டடி பண்ணி வேலை ஆரம்பிக்கும் பொழுது நேரம் எடுக்குது, காலம் எடுக்குது. அவரால் என்ன செய்ய முடியல, சொன்ன நேரத்துக்கு அவரால் முடித்து தர முடியல. ஆனா என்ன செய்யறாருன்னு சொன்னா, கட்டி முடிக்கிறார். ஆனா இவர் கட்டுற பாதி நாட்களுக்குள்ள என்ன செஞ்சிட்டாரு, அடுத்த மனுஷன் கட்டி முடிச்சிட்டாங்க. அப்போ அவருக்கு ரொம்ப சந்தோஷம், நான் கட்டி முடிச்சிட்டேன், பரிசு யாருக்கு தான், எனக்கு தான். இவர் இப்பதானே பாதி வேலையா இருக்காரு, இவருக்கு கண்டிப்பா பரிசு எனக்கு தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆவலா இருக்கிறாரு. அப்படி ஆவலா இருக்கும் பொழுது அந்த பணக்காரர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா, திடீர்னு ஒரு நாள் காற்று மழை அடிக்குது. அப்படி அடிக்கும் பொழுது முதலாவது கட்டி பரிசுக்காக காத்து கொண்டிருந்த மனுஷனுடைய வீடு என்ன செஞ்சிருச்சா, அழிந்து போயிடுச்சு. நிதானமாக பொறுமையோடு எல்லாவற்றையும் ஆயத்தத்தோடு எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்து செய்த அந்த இல்லம் வந்து என்ன செய்யல, அது மழையிலோ காற்றிலோ என்ன செய்யல, சேதமடையல. அப்போ அவர் சொன்னாரா, இந்த வீடை உனக்கு நான் பரிசாக தருகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் கட்டின அந்த வீட்டையே அவருக்கு என்ன செஞ்சாராம், பரிசாக தந்தாராம். அப்பதான் இந்த அவசரமாக கட்டின அந்த மனுஷன் யோசித்தாராம், ஐயோ நம்ம கொஞ்ச நேரம் ஆயத்தப்பட்டு கொஞ்ச நேரம் பிளான் பண்ணி எல்லாம் செஞ்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா, நேரம் எடுத்து செஞ்சிருந்தோன்னு சொன்னா எனக்கும் என்ன செஞ்சிருப்பாரு, இந்த வீடு எனக்கு பரிசா கிடைச்சிக்கும். இப்போ இது என்ன ஆயிடுச்சு, தரமட்டம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டாராங்க. இப்படி தாங்க
நீங்களும் நானும் கூட ஆண்டவரத்தில் டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் அவசரமாக சில காரியங்களை செஞ்சுட்டு போனோம் அப்படின்னு சொன்னால் வெறும் காற்று மழை, பெரிய சோதனை, பெரிய துன்பம், துக்கம் வரும்பொழுது என்ன செஞ்சிருவோம், அப்படியே உடஞ்சி போயிடுவோங்க. அப்படி நம்ம உடஞ்சி போகாமல் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கணுமா, பொறுமையாக ஆண்டவரத்தில் இருந்து ஆண்டவரோடு கூட உறவாடி அவரோடு வேதத்தை வாசித்து பாடல் பாடி துதித்து அவருடைய நாமத்தை உயர்த்தி போற்றி பாடும் பொழுது, ஜபிக்கும் பொழுது, அவருடைய வேத வார்த்தைகளை சத்தமாக நம்ம வீட்டில் வாசிக்கும் பொழுது அல்லது ஆலயத்தில் சென்று வாசிக்கும் பொழுதும், ஆலயத்தில் சென்று தம்முடைய பாவங்களை அறிக்கிட்டு எல்லா காரியத்தை நேரம் எடுத்து அவசரம் இல்லாமல் நம்ம ஆலயத்துக்கு சென்று எல்லா காரியங்களும் செய்வோம்னு சொன்னால் நமக்கு ஏற்படுகிற எல்லா சோதனைகள் மத்தியிலும் என்ன இருக்குமா, நமக்கு பலன் இருக்கும். அவர் சொன்ன வாக்கு தத்தங்கள் நம்மை தேற்றும். அது நம்ம என்ன செய்யுமா, இடைவிடாமல் என்னை ஆராதிக்கும் பொழுது என்ன செய்வார், அவர் உங்களை கைவிட மாட்டார். வசனம் எவ்வளோ அழகாக சொல்லுது பத்தியா, தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல. நீங்க கஷ்டப்பட்டு கண்ணீரோட ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது, நம்ம எப்படி அப்பா கிட்ட அடம் பிடிக்கும் பொழுது அப்பா சரி சரி வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அப்பா எனக்கு இதுக்கு வேணும், கண்டிப்பா வேணும் அப்படின்னு ஒரு தடவை கேட்போம், 2 தடவை கேட்போம், அப்பா காது கேட்காத மாதிரி இருப்பாங்க. 3ஆவது தடவை கேட்கும் போது சரிம்மா வாங்கி தரேம்மா, கொஞ்சம் பொறு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் அப்போ தகப்பன் எப்படி பிள்ளைக்கு இறங்குகிறாரோ அதே போலதான் ஆண்டவர் நமக்கு இறங்குவார். எப்பன்னு சொன்னா, நாம அவரோடு கூட இருந்து அவருக்காக நாம் நேரம் எடுத்து அவருடைய அன்பை நம்ம புரிந்து கொண்டு அவர் நம்ம வாழ்க்கையில என்னெல்லாம் நன்மைகளை செய்திருக்காரு ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்துவர்களாக இருப்போன்னு சொன்னா அவர் நம்மோடு கூட இருப்பார். அவர் நம்மிடத்துல விரும்புகிற காரியம் என்னன்னு சொன்னா நம்மோடு கூட வரவாடணும்னு சொல்லிதான் அவருக்காக அந்த நேரத்தை நம்ம கொடுப்போமா. அப்படி நம்ம நேரத்தை கொடுத்து காரியங்களை செய்வோம்னு சொன்னா எத்தனை பெரிய சோதனை வந்தாலும் எப்படி யோபு பக்தன் அதிலிருந்து விடுதலை பெற்றாரோ அதே போல நீங்களும் நானும் விடுதலை பெற முடியும். தேவ ஒத்தாசை நமக்கு கண்டிப்பா கூட இருக்கும். அப்படி அந்த தேவ ஒத்தாசையை நீங்க பெற்றுக்கொள்ள இன்னைக்கு ஆயத்தமா இருக்கீங்களா? ஆண்டவரோடு நேரத்தை செலவழிங்க. அவர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு என்ன செய்வாரு, அவருடைய வருகைக்கு உங்களை ஆயத்தப்படுத்துவார். ஜெபம் செய்வோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாங்கள் உம்மோடு கூட ஒன்றிணைந்து உம்மோடு கூட எங்களுடைய உறவை நாங்கள் புதுப்பித்து கொள்ளத்தக்கதான ஒவ்வொரு நேரத்தையும் ஆண்டவரே அவசரமாக இல்லாதபடிக்கு பொறுமையோடு தேவனுடைய அன்பை உணர்ந்தவர்களாக, தேவன் செய்த தியாகத்தை உணர்ந்தவர்களாக, அவர் எங்கள் மேல் வைத்த அன்பு நிமித்தம் அவர் ஜீவனை கொடுத்தார் என்பதை விசுவாசித்து எங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகிற எல்லா கஷ்டமான சூழ்நிலைகள் பிரச்சனைகள் மத்தியிலும் தேவன் எங்களை ஒரு தகப்பனை போல எங்களுக்கு இறங்கி எங்களை காத்து கொள்வார், எங்களை நடத்துவார் என்று சொல்லி அந்த விசுவாசத்தோட நாட்களை ஆண்டவரை தொடங்கவும் அதை முடிக்கவும் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க சுவாமி. அதற்கான ஞானத்தை தாங்க ராஜா. உண்மை பற்றிக்கொள்ள எல்லா சூழ்நிலையும் உண்மை பற்றிக்கொள்ள நீ எங்களோட கூட இருங்க. வெறும் வெள்ளம் வந்தாலும் புயல் வந்தாலும் எது வந்தாலும் அது எங்களை சேதப்படுத்தாதபடிக்கு நீர் எங்களை பாதுகாத்து கொள்வீர் என்ற அந்த விசுவாசத்தோட எங்களுடைய ஆவுக்குரிய வாழ்க்கையில உண்மை துதிக்கவும் உண்மை பாடவும் உண்மை போற்றவும் அநேகத்துல உங்களுடைய அன்பை குறித்து சொல்லவும் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க தகப்பனே. எங்களுடைய குற்றம் குறைகள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்தள்ளுங்க. இந்த நாளிலும் வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய வியாதி படுக்கையெல்லாம் மாற்றிப்படுங்க. உம்மிடத்துல கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் சுகம் தந்து பலன் தந்த ஆண்டவரே, அவள் இன்னும் அவள் செல்கிற ஆலயங்களிலே சாட்சி சொல்லவும் அவள் வசிக்கிற இடங்களிலே உமக்கு சாட்சிகளாய் ஜீவிக்கும் கிருபை பாராட்டுங்க ராஜா. எல்லாவற்றுக்கும் மேலாக சமயமுடைய ராஜ்மதி சீக்கிரமாக இருக்கிறது. அது வரும்பொழுது நாங்கள் ஒருவரும் கெட்டு போகாதபடிக்கு இந்த நித்திய ராஜ்யத்துல உம்மோடு கூட நித்தியமாக வாழ்கிற அந்த ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தர வேண்டுமா இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக தந்தையே. ஆமென். ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.